சமீபத்தில் ஈராக் நாட்டில் ஒரு சட்ட மசோதாவுக்கான ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க. இந்த சட்டத்தின்படி பெண்களோட கல்யாண வயதை 9ஆக குறைச்சிருக்காங்க. 9 வயசில் கல்யாணம் அப்படின்னா அதுக்கு பேர் குழந்தை திருமணம்டா. இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான முட்டாள்தனமான சட்டங்களை கொண்டு வந்த இந்த ஈராக் பகுதிகளில் தான் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் மேத்தமேட்டிஷியன்ஸும் இருந்தாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் இருந்த இந்து நம்பர்ஸ், அதாவது இந்து நியூமரிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆரியபட்டாவில் கொடுக்கப்பட்ட 0வாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு சில நம்பர்களாக இருக்கட்டும், இந்த நம்பர்களையும் அரபிக் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில அரபிக் நம்பர்ஸுங்களையும் ரெண்டையும் ஒன்று சேர்த்து இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற இண்டோ அரபிக் நியூமரிக்கல் சிஸ்டம் அப்படின்ற சிஸ்டத்துக்கு அடித்தளம் போட்டவரே இந்த பகுதியில் பிறந்த ஒரு நபர் தான். இந்த ஒரு அரேபிய பிலாசபரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஏஆர், இது ஏஆர்ஸ் இன்ஃபோ விளாக். வெல்கம். 801 AD ஈராக்ல இருக்க குஃபா பகுதியில் ஒரு பணக்கார மற்றும் புகழ்பெற்ற குடும்பத்தில் பிறக்கிறவர் தான் அல்கிண்டி. அல்கிண்டி அவர்களோட முழு பேர் அபு யூசுப் யாக்கூப் இபின் இஷாக் அஸ்ஸபா அல்கிண்டி. இவர் பேர்ல வர்ற கிண்டி அப்படிங்கிறது அரேபிய ட்ரைபான கிந்தா அப்படின்ற ஒரு ட்ரைப்ல வைக்கப்பட்டது. இஸ்லாம் மதத்துல கடைசி ப்ராஃபிட்டான நபிகள் நாயகத்தோட பயணித்தவர்கள் தான் இந்த அரேபியாவை சேர்ந்த கிந்தா ட்ரைபோட முன்னோர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. கிண்டி அவர்களோட அப்பாவான இசாக் பாஸ்ரா நகரத்தோட கவர்னரா வேலை பார்த்ததுனால மேக்சிமம் கிண்டி அவர்களோட ஸ்கூலிங் படிப்பு எல்லாமே இந்த பாஸ்ரா நகரத்திலேயே தான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் காலகட்டத்தில் அவரு தன்னோட மேல் படிப்புக்காக பாக்தாத் நகரத்துக்கு நகர்ந்து செல்றாரு. பாக்தாத் நகரத்துக்கு படிப்புக்காக சென்ற அல்கிண்டி அவர்களுக்கு அல் முத்தசீம் அப்படின்ற ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. இந்த அல் முத்தசீம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்தாத் நகரத்தோட கலீஃபாவா இருக்கிறவரோட தம்பி. இந்த காலகட்டத்தில் இந்த பாக்தாத் நகரம் ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு நகரமாக இருந்துச்சு. இந்த செல்வத்தெல்லாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சி அந்த பாக்தாத் நகரத்தோட கலீஃபா பைத் அல் ஹிக்மா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது பைத் அல் ஹிக்மா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹவுஸ் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹவுஸ் ஆஃப் விஸ்டமில் இந்த பர்ஷியா நாட்டில் இருக்க எல்லா அறிஞர்களையும் மேத்தமேட்டிஷியன்ஸையும் முக்கியமான மேதாவிகள், அதாவது அறிவாளிகளையும் பாக்தாத் நகரத்துக்கு வர வச்சு அவங்கள எல்லாத்தையும் நியமிச்சு இந்த ஆர்கனைசேஷனோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேற மொழிகளில் இருக்க அத்தனை புத்தகங்களையும் கொண்டு அந்த புத்தகங்களில் பர்ஷியன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் அவங்க நிறைய தியரிஸை உருவாக்குறது தான் இந்த பைத் அல் ஹிக்மா அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷனோட வேலை. அல்கிண்டி அவர்கள் அல் முத்தசீம் அப்படின்ற கலீஃபாவோட தம்பியோட ஃப்ரெண்டாக இருக்கிறனால இவருக்கு இந்த பைத் அல் ஹிக்மா அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷனில் ஈஸியாக வேலை கிடைச்சிருது. அங்கே இவருக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்க மொழியில் இருக்க புத்தகத்தெல்லாம் பாரசீக மொழியில் மொழிபெயர்த்து எழுதுறது தான் இவரோட வேலை. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்திய மொழிகளில் இருந்தும் இவங்க நிறைய புத்தகங்களை எடுத்துகிட்டு போய் அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க லாங்குவேஜில். அதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் நம்ம புழக்கத்தில் இருந்த ஆரியபட்டா அவர்கள் நமக்கு கொடுத்த 0 மற்றும் ஒரு சில இந்திய நம்பர்களை, அதாவது இந்து நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர்களை அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க அரேபிய நம்பர்களோட ஒன்று சேர்த்து, அதாவது இண்டோ அரபிக் நம்பர், இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல இந்த நியூமரிக்கல் சிஸ்டம், இந்த நியூமரிக்கல் சிஸ்டம் நம்ம இண்டோ அரபிக் நம்பர்னு சொல்லுவோம். இந்த இண்டோ அரபிக் நம்பர் பிற்காலத்தில் உருவாகிறதுக்கான அடித்தளம் போட்டதே அல்கிண்டி அவர்கள் தான். இஸ்லாமிக் ஃபிலாசபிக்கு இவர் கொடுத்த முக்கியமான பங்களிப்பு கிரேக்க சிந்தனைகளை இஸ்லாமிக் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது மட்டும் இல்லாமல் புரிய வைக்கிற முயற்சிகள் எடுத்தார். இவரோட இந்த முயற்சிகளால் தான் இவருக்கு அப்புறம் அல் ஃபரீபி, இபின் சினா மற்றும் கசாலி போன்ற தத்துவ மேதைகளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிச்சு. அல்கிண்டி அவர்கள் கொடுத்த இந்த கான்ட்ரிபியூஷனாலேயே அவரை அரபிக் தத்துவத்தோட தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அல்கிண்டி அவர்கள் வெறும் ஃபிலாசபர் மட்டும் கிடையாது, இவரை ஒரு பாலிமேத் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிமேத் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல துறைகளில் அறிவு மற்றும் சிறப்பு மிகுந்தவர். அதாவது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு ஆலினால் அழகுராஜா. அல்கிண்டி அவர்கள் பர்ஃப்யூம் தயாரிக்கிறதுலேருந்து அஸ்ட்ரானமி வரைக்கும் இவர் கால் பதிக்காத துறைகளே கிடையாதுன்னு சொல்லலாம். இவரோட முக்கியமான துறைகள் பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ரானமி, சைக்காலஜி, ஆப்டிக்ஸ், அஸ்ட்ராலஜி, மெடிசின், மெட்டீரியாலஜி, லாஜிக், மேத்தமேட்டிக்ஸ். இது மட்டும் இல்லாமல் சார்ட்ஸ், அதாவது கத்திகள் செய்கிறது, ஜுவல்ஸ் அதாவது நகைகள் செய்கிறது, கிளாஸ்னா அந்த நார்மலாக கண்ணாடி கிளாஸு, டை, ஜுவாலஜி, டைட்ஸ்னா அலைகள். அது மட்டும் இல்லாமல் மிரர்ஸ்னா அந்த பூத கண்ணாடி, கான்கேவ், கான்வெக்ஸ் மிரர்ஸ், இந்த மாதிரி மிரர்ஸு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அர்த்குவேக்னா பூகம்பம். இப்போ நான் லிஸ்ட் போட்டு சொன்னேன்ல, இது எல்லாத்த பற்றியும் அவர் கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் இருந்த அல்கெமிஸ்ட் அப்படின்னா
ரசாயனக்கு சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி செய்கிறவங்கள அல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அல்கெமிஸ்ட் ஒரு விஷயத்தை ரொம்ப தீர்க்கமாக நம்பினாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மெட்டலையுமே வந்து கோல்டாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து வச்சுருந்தாங்க. இந்த நம்பிக்கையை வந்து அல்கிண்டி அவர்கள் வந்து இது வந்து பொய்யான நம்பிக்கைன்னு தன்னோட வாதத்தை முன் வச்சார். அல்கிண்டி அவர்களோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்போ இருந்த எல்லா அல்கெமிஸ்ட்டும் அவங்களோட எதிர்ப்பை தெரிவித்தாங்க. இந்த மாதிரியான நடைமுறை வந்து இங்கே பர்ஷியாவில் மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவிலையும் இருந்துச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஹென்னிங் பிராண்ட் அப்படின்ற ஒரு அல்கெமிஸ்ட் வந்து ஐரோப்பாவில் மனுஷனோட யூரினை வச்சு கோல்டு கண்டுபிடிக்கலாம், அதாவது மனுஷனோட யூரினை கோல்டாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு ஆக்சிடென்டலாக அவர் ஃபாஸ்பரஸ் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப காமெடியாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இதை பற்றி வேணும்னா நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம். குளிச்சுட்டு வந்தோடனே நம்ம பல ஃப்ளேவர்ஸில் அத்தரை எடுத்து பூசிக்கிறோம். அந்த அத்தர் தயாரிக்கிறதுல 107 வெரைட்டியான ஃப்ளேவர்ஸ் அத்தர் தயாரிக்கிறதுக்கு இவர் 2 விதமான புக்ஸ் எழுதியிருக்காரு. அந்த 2 புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல் தரஃபுக் ஃபில் அத்தர் மற்றும் கிதாப் கிமியல் அத்தர் வஹல் தஸ் இதாத். அல்கிண்டி அவர்கள் மருத்துவத்துறையிலையும் தன்னோட பங்களிப்பை கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு மருந்து கொடுத்துட்டா அந்த மருந்தோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்காக 3 சைக்கிள்ஸை அடிப்படையாக வச்சு ஒரு மேத்தமேட்டிக்கல் ஸ்கேல் ஒன்று கண்டுபிடிச்சாரு. இந்த ஸ்கேலை வச்சு டாக்டருக்கு ஒரு பேஷண்ட்டோட நோயானதை அதோட கிரிட்டிக்கல் ஸ்டேஜை எப்போ அடையும் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுனுச்சு. அல்கிண்டி அவர்கள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆப்டிக்ஸ்லையும் அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அல்கிண்டி அவர்களோட கண்ணாடி தொடர்பான கண்டுபிடிப்புகள் வந்து கலீஃபா அவர்களோட இராணுவத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அரேபிய நூலாசிரியரான இபின் அல் நதீம் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, அல்கிண்டி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 250க்கும் மேலே புஸ்தகங்கள் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 32 புக்ஸு ஜாமெட்ரிலையும், 12 புக்ஸு ஃபிசிக்ஸ்லையும், 12 புக்ஸு தத்துவத்துக்கும், இன்னும் நிறையா இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் அதுக்கான நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இத்தனை புக்ஸ் எழுதியிருந்தாலும் இதுலேருந்து பெரும்பான்மையான புக்ஸ் வந்து அழிக்கப்பட்டது இல்லை அழிஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம். அது எப்படி புக்ஸ் அழிஞ்சு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு நல்லா தெரியும், சிங்களவர்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் அந்த லைப்ரரியை கொளுத்திட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட 1000கணக்கான புக்ஸ் எரிஞ்சு போனது. அந்த மாதிரி தான் இதுவும் நடந்திருக்கும் அப்படின்னு கருதப்படுது. இவர் எழுதின புக்ஸில் மிச்சம் இருக்கிறது வந்து டர்க்கிஷ் லைப்ரரியில் பத்திரமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில புக்ஸ் வந்து ஒரிஜினல் புக்ஸ் இல்லை அப்படின்னா கூட லத்தீன் மொழியில் இவரோட புத்தகங்களை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அந்த புக்ஸ் வந்து பத்திரமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்கிண்டி அவர்கள் வந்து ஒரு மேத்தமேட்டிஷியன், ஃபிலாசபர் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு முக்கியமாக ஒரு மியூசிஷியனும் கூட. இந்த மியூசிக் துறையில் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 5-6 புக்ஸ் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உத் அப்படின்ற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அந்த காலகட்டத்தில் 4 ஸ்ட்ரிங்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து 5வது ஸ்ட்ரிங் ஆட் பண்ணதே இந்த அல்கிண்டி அவர்கள் தான். அல்கிண்டி மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் நிறைய மேத்தமேட்டிஷியன்ஸ், ஞானிகள், அப்புறம் நிறைய அறிவியலாளர்கள் வாழ்ந்த இந்த பகுதியில் தான் இன்னைக்கு நான் வீடியோவோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான மத அடிப்படைவாதத்தை வச்சு போடுற சட்டங்கள் என்னைக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது.